கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை பிரசங்கி 7:8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. நாம் வேதத்திலே ஆதியாகமம் என்ற அதிகாரத்திலே யோசேப்பை பற்றி வாசிக்கிறோம். இந்த யோசேப்பு தன் சகோதரர்களால் குழியிலே போடப்பட்டு பின் அடிமையாக விற்கப்பட்டவர். எகிப்தில் பொய்யான குற்றச்சாட்டுகளின் பேரில் சிறையில் தள்ளப்பட்டவர். ஆனாலும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடியினால் அவருடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் யோசேப்பு எகிப்திற்கே அதிபதியாக மாறினார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, துன்பங்களும் தோல்விகளும் நம்மை சூழ்ந்து வருகையில் தேவனுடைய கரங்களில் எம்மை ஒப்புக் கொடுக்கும் போது ஏற்ற காலத்தில் எம்மை அவர் உயர்த்துவார். இதனைத்தான் 1 பேதுரு 5:6 இவ்வாறு வாசிக்கிறோம். ஆகையால் ஏற்ற காலத்தை தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஒரு தோட்டத்தில் புதிதாக வாழைக்கன்று ஒன்று நடப்பட்டது. ஏற்கனவே அதற்கு அருகில் ஒரு தென்னங்கன்றும் இருந்தது. வாழைக்கன்று தென்னங்கன்றிடம் கேட்டது, நீ இங்கே எத்தனை வருஷமாக இருக்கிறாய்? தென்னங்கன்று 1 வருஷம் என்று சொன்னது. 1 வருஷம் என்று சொல்கிறாய், ஆனால் என்னை விட கொஞ்சம் தான் உயரமாக இருக்கிறாய், உனக்கு எதுவும் வருத்தமா என்று கேட்டுவிட்டு ஏதோ பெரிய நகைச்சுவை சொல்லிவிட்டது போல சிரித்தது. தென்னங்கன்றோ அதை காதில் வாங்காதது போல புன்னகைத்தது. ஒவ்வொரு நாளிலும் வாழைக்கன்றின் வளர்ச்சி பெரிதாக இருந்தது. 2 மாதத்திற்குள் தென்னங்கன்றை விட உயரமாக வளர்ந்து விட்டது. வாழைக்கன்றின் கேலியும் கிண்டலும் அதிகமானது. தென்னங்கன்றோ எப்போதும் போலவே சலனமில்லாமல் புன்னகைத்தது. வாழைக்கன்றை நட்டு 1 வருடம் ஆவதற்குள் தென்னங்கன்றை விட 2 மடங்கு உயரமாகி விட்டது. தினமும் தென்னங்கன்றை பார்த்து கேலி செய்து சிரிப்பது மட்டும் குறையவில்லை. கடவுளுக்கு உன்னை மட்டும் பிடிக்காதோ? நீ இருக்கும் மண்ணில் தான் நானும் இருக்கிறேன். உனக்கு கிடைக்கிற தண்ணீர் தான் எனக்கும் கிடைக்குது. ஆனா பாரு, நான் மட்டும் எப்படி வளர்ந்து விட்டேன் என்று வார்த்தைகளாலே குத்தி காயப்படுத்தியது. தென்னங்கன்றிடம் புன்னகை தவிர வேறெந்த பதிலும் வரவில்லை. இன்னும் சிறிது காலம் சென்றது. வாழையிலிருந்து அழகான குலை வெளிப்பட்டது. அது பூவும் காய்களுமாக அழகாக மாறியது. இரவும் பகலும் தென்னங்கன்றை கேலி செய்து சிரித்தபடியே பொழுதை வாழை கழித்தது. ஒரு நாள் ஒரு மனிதன் தோட்டத்துக்கு வந்தான். வாழை மரத்தை சந்தோஷமாக சுற்றி வந்தான். வாழைக்காய்களை தட்டி பார்த்தான். தென்னை மரத்தை திரும்பி கூட பார்க்கவே இல்லை. வாழை மரத்தின் பெருமை அடங்குவதற்குள் அதன் குலையை வெட்டி எடுத்தான். வாழை மரம் கதறியது. அதன் பெருமையெல்லாம் காணாமல் போய் மரண பயம் வந்துவிட்டது. அது பயந்தபடியே மறுகணம் வெட்டி சாய்க்கப்பட்டது. 1 வருட காலத்து ஆட்டம் முடிவுக்கு வந்தது. ஆனால் தென்னை மரமோ இன்னும் பழையபடியே புன்னகைத்து கொண்டிருந்தது. என கண்பானவர்களே, நாம் கொஞ்ச காலம் மட்டும் பயன்பட்டு வெட்டி சாய்க்கப்படுகின்ற வாழை மரங்களாய் அல்ல, நின்றோங்கி நெடிதென வளர்ந்து நீண்ட காலம் பயனளிக்கும் தென்னை மரங்களாய் ஆசீர்வதிக்கப்படவே கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அவருடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் அவருடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். எனவே இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறவங்க நல்ல தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காகவும் நாங்கள் சோதரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய துவக்கத்தை பார்த்து மற்றவர்கள் எங்களை அற்பமாய் எண்ணினாலும் கர்த்தர் நீர் நமக்கு சம்பூர்ணமான முடிவை தருவீரப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல செட்டுகளை அடித்து எழும்புவார்கள் என்ற வார்த்தையின்படி எமக்கு காத்திருந்து பலனடைய நீங்க கிருபதாங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.